ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹோம் ஸ்டிச்சிங். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் வந்து டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எப்படி வந்து எதுக்காக கடை வந்து ஸ்டார்ட் பண்ணி க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து ஒரு கொஞ்சம் கிளியரன்ஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடை வந்து ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் முடிச்சாச்சு. கிளாஸ் மட்டும் தொடச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி கிளாஸில் தொடச்சதுக்கப்புறமா நம்ம வந்து சாரீஸ் எல்லாமே, அதாவது கஸ்டமரோடது, எங்களோடது எல்லாமே இருக்கும் இல்லையா? அது எல்லாமே நம்ம வந்து எடுத்து வைக்கணும். ஸோ கிளாஸ் வந்து இத்தனை நாளாக நான் வந்து நினச்சேன், ஏதோ நம்ம வந்து தொடச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆனால் க்ளீனாக டீப்பாக வந்து கிளாஸ் வந்து துடைக்கும்போது தான் எனக்கு வந்து ரொம்பவே ஃபீல் ஆச்சு. என்னடா இவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்னு. ஸோ வந்து தொடச்சிட்டு இருக்கோம். ப்ரெஷ் ஒன்று வாங்கிட்டு வந்து துடைக்க ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து தொடச்சதுக்கப்புறமா சாரீஸ் எல்லாமே எடுத்து வைக்கலாம் அப்படின்னு வந்து ஏறியாச்சு. ஸோ தங்கச்சி தான் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தா. ஏன்னா அவள் வந்து அவ்வளோ டெம்பரவரி தான் வந்து ஏதோ அவளுக்காக வந்து ஸ்டிச் பண்ணுவா. இல்லைன்னா ஏதாவது மேக்ஸி இந்த மாதிரி வந்து ஸ்டிச்சிங் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஸ்டிச் பண்ணுவா. மற்றபடி வந்து பர்மனெண்ட்டா அதுவே வேலை அப்படின்றதெல்லாம் அவளுக்கு தெரியாது. ஏதாவது ஒரு கஸ்டமர் கொடுப்பாங்க புதுசா அப்படின்னா, அது வந்து அவள் தைச்சு கொடுப்பா அவ்வளோதான். ஸோ மற்றபடி க்ளீனிங் ஒர்க் வந்து நானா இருந்தா கூட அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனா வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட்டா வந்து கடையில வந்து க்ளீன் பண்ண ஒத்துக்கிட்டா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, எப்படி இருந்தாலும் இந்த கடைக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கெல்லாம் அமௌண்ட்டு குடுத்தே ஆயிருக்கணும். வேறு யாராவது வந்து பெயிண்ட் அடிச்சிருந்தா. ஆனா அதையும் அவ தான் வந்து பார்த்துக்கிட்டா. ஸோ முக்கியமா வந்து எதுக்காக க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு நான் சொல்லலான்னு இருந்தேன். இருந்தாலும் ஏதாவது நினச்சிப்பீங்களோ அப்படின்னு சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, முக்கியமா எலிகள் வந்து எங்க கடையில வந்து புகுந்துடுச்சு. எலி வந்து ஒரு 4 எலி இருக்கும். ரொம்பவே டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு ஃபஸ்ட்டு. ஸோ அதனால தான் கடையெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சதே. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். அது கூடவே நான் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அத நம்ம வந்து முன்கூட்டியே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு தான் கடை க்ளீனிங்கே நடக்குது. சரிங்களா? ஸோ சாரீஸ் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சாரீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் சேல்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னும் அது வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு தான் நான் வாங்கிட்டு வந்ததே. ஸோ அத வந்து கடையில வைக்கும்போது எலிகள் வந்து கடிச்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ அதனால தான் நாங்க வந்து கடை க்ளீனிங்கே பண்ணிட்டுருக்கோம். அம்மாவோட சாரீஸ் வந்து நெறையவே எலி வந்து கடிச்சிருச்சு. ஆனா முக்கியமா எனக்கு கஸ்டமரோட சாரீஸ் வந்து எலி வந்து கடிக்கவே இல்ல. ஏன்னு தான் எனக்கு புரியவே இல்ல. ஆ முக்கியமா கஸ்டமர் தான் நெறையவே இருக்கும். ஆனா அம்மா சேல்ஸ் பண்றதுக்காக வச்சிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த சாரீஸ் வந்து எலிகள் வந்து நல்லாவே கடிச்சு வச்சிருக்கு. நல்ல நல்ல சாரீஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாமே நம்ம வந்து புதுசா மேக் பண்ணணும் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு. ஏதாவது வந்து பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி முடிக்கணும். அதனால நானும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சாரீஸ் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா எலி வந்து கடிச்சிடுச்சுன்னா வேஸ்ட்டு தானே. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ட பெயிண்ட் அடிச்சுட்டு எல்லா க்ளீன் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கோம் முக்கியமா. அ அ டெய்லரிங் பொறுத்தவரைக்கும் துணிகள் தான் நமக்கு வந்து அ ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு உதவும். அதோட கஸ்டமர்தும் தான். அதுவே எலிகள் வந்து கடிச்சிருச்சுன்னா அவ்வளோதானே. சும்மா நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாலே கண்டிப்பா புகுந்து எடுத்துடுவாங்க கஸ்டமர்ஸ். அதோட எலிகள் வந்து கடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான். அ விடமாட்டாங்க. அப்படி இருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த மாரி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா இது வந்து எ எலிக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் வந்து ஏதோ இருக்கட்டும் அப்படின்னு வருது ஸ்டிச்சிங் பண்ணுறது, வீடியோஸ் எடுக்கிறது, ரெகுலரா க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இப்போதைக்கு எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. கடை வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா குடுக்குது. கண்டிப்பா கண் திருஷ்டிய வந்து எப்படி நீக்கணும், அதே மாதிரி கடையில வந்து எப்போவுமே பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். ஸோ அத வந்து ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னா அதையும் பார்க்கணும் அப்படின்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன்ல வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, துணியெல்லாம் எடுத்து வச்சாச்சு. வச்சுட்டு அ க கஸ்டமர்தெல்லாம் இன்னும் எடுத்து வைக்கல. அதெல்லாமே வந்து மூட்டை கட்டி வச்சிருக்கோம். கண்டிப்பா இதெல்லாமே க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அத எடுத்து வைக்க முடியும். ஏன்னா, ஒரு 4 மூட்டை வரைக்கும் இருக்கு. அ பையில வந்து போட்டு வச்சிருக்கோம். அதுக்காகவே தனியா பை வாங்கிட்டு வந்து, அதில வந்து போட்டு வச்சிருக்கோம். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து க்ளீன் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா, அ அந்த துணிகள் வந்து எடுத்து வைக்கணும்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நேற்று ஒரு கமெண்ட்டில் நான் வந்து பார்த்தேன். ஸோ சொந்தக்காரங்கள நீங்கள் கூட சொல்லலாம். ஆனால் ஹஸ்பண்ட், அம்மா இந்த மாதிரி அவங்களெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அமௌண்ட் வாங்கக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு. நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ வாங்குறதும் வாங்காததும் உங்களோட விருப்பம் தான். ஆனால் மறுபடியும் குடுக்குற மாதிரி நீங்க வந்து வாங்கிக்கணும். ஏன்னா நம்ம பண்ற பிஸ்னஸ் வந்து எப்பவுமே சக்ஸஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஃபெயிலியர் கூட ஆகலாம். சரிங்களா? டெய்லர் பொறுத்தவரைக்கும் எப்பவுமே சக்ஸஸ் தான் இருக்கும். எப்பவுமே நமக்காக தான் மக்கள் வந்து இருப்பாங்க அப்படின்னு மட்டும் நினைக்கவே கூடாது. ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணி குடுப்போம். அவங்க காசு குடுக்குறதுக்காகவே ஏதாவது வந்து குறைகள் வந்து சொல்லுவாங்க. அப்புறமா நம்ம ஏதாவது பேசி, அவங்க ஏதாவது பேசி, அவங்க வந்து ஒரு 10 பேர்கிட்ட சொல்லி, அந்த 10 பேர்கிட்ட வந்து அந்த 10 பேர் வந்து வேறவங்க கிட்ட சொல்லி, இந்த மாரி வந்து போயிட்டே இருக்கும். அப்போ நம்மக்கிட்ட துணிகள் வந்து கண்டிப்பா வராது. சரிங்களா? ஸோ, அதனால எப்பவுமே சக்ஸஸ் தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. அதனால தான் நான் சொன்னேன். நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறோமோ, இல்ல சாரீஸ் பிஸ்னஸ் பண்ணுறோமோ, எந்த ஒரு வீட்ல இருந்தே பண்ணுறோமோ, கண்டிப்பா அது வந்து அம்மாகிட்டயோ, ஹஸ்பண்ட்கிட்டயோ யார்கிட்ட வாங்குனாலும் மறுபடியும் குடுக்குற மாதிரி பிளான் பண்ணி நீங்க வாங்கிக்கோங்க. ஒருத்தர் வந்து கேட்கலாம், ஹஸ்பண்ட் கிட்ட வாங்குறது நம்ம எதுக்காக குடுக்கணும்? அவங்களுக்கும் தானே நாம வந்து சேலரி ப்ராஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு தானே மறுபடியும் நம்ம வந்து குடுப்போம். அப்படின்னு நம்ம எவ்வளோதான் அவங்களுக்கு குடுத்தாலும் அவங்க வந்து அத பெருசா எதிர்பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? நம்ம வந்து அவங்களுக்கு எவ்வளோதான் நம்ம நன்மைகள் செஞ்சாலும், அவங்களுக்கு அதெல்லாம் பொருட்படுத்தாது. நம்ம வந்து நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணதுக்கு தான் நீ இந்த அளவுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்ற ஆண்களும் இருக்காங்க. அதனால தான் நான் சொல்றேன். நீங்க ப்ராஃபிட் பார்த்ததுக்கு அப்புறமா அதுலேருந்து ஃபர்ஸ்ட்டு குடுக்க வேண்டியது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணது தான். சரிங்களா? இது வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் சொல்றது தப்பா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து ஆ என்னமோ பண்ணுங்க, என்னமோ நெனச்சுக்கோங்க. உங்களோட கருத்துக்களும் கமெண்ட்ஸில சொல்லிட்டு போங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவும் கிளீனிங் ஒர்க் முடிஞ்சாச்சு. நீங்க ஒருத்தருக்கு வந்து இருக்கும். நம்ம எப்படி இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு? ஏதாவது லோன் எடுக்கணுமா? அந்த மாரி ஏதாவது வந்து உங்களுக்கு டவுட் இருக்கும். நான் வந்து அ ஃபர்ஸ்ட்டு சாரீஸு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணதுக்கு அ நாங்க வந்து எடுத்து வச்சது தான். நான் எடுத்து வச்சது கொஞ்சம். அதே மாதிரி அ ஹஸ்பண்ட் கிட்ட கொஞ்சமா அமௌண்ட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ, அதுவும் இதுவும் 2மே மிக்ஸிங் பண்ணி தான் நான் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. நான் வந்து அமௌண்ட் வந்து குடுத்துடுறேன். ஃபர்ஸ்ட்டு அதில வர லாபத்த எடுத்துட்டு, அ நம்ம போட்ட முதலீடு வந்து குடுத்துடுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ, அது குடுக்காமலாம் இல்ல. கண்டிப்பா குடுத்துடுவேன். அ என்னதான் நான் ஸ்டிச்சிங் பண்றது எல்லாமே வீட்டு செலவுக்கு, அவங்களுக்கு ஹஸ்பண்ட் செலவுக்கு, பசங்க செலவுக்கு குடுத்தாலும், அது வந்து அவங்களுக்கு பெருசா தெரியாது. அவங்க மந்த்லி சேலரி குடுக்குறது தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ, எல்லா வேலைகளும் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா கிளீனிங் முடிச்சதுக்கப்புறமா ஒரு விளாகா நான் வந்து உங்களுக்கு எடுத்து போடுறேன். அத வந்து பார்க்கணும் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன பிரஸ் பண்ணிக்கோங்க. நாங்க இப்ப என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா, இது வந்து பழசுது. ஒரு 25 வருஷம் ஆயிடுச்சு. இந்த த்ரெட் ஸ்டாண்டு ரெடி பண்ணி அப்பாவும், அம்மாவும் தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து புதுசா ஒரு த்ரெட் ஸ்டாண்ட வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.